வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம வந்து பலாக்காயில் பொரியல் பண்ண போகிறோம். பலாக்காய் வந்து பாதி எடுத்திருக்கேன். இங்கெல்லாம் பாலாக இருக்கும், கழுவிட்டு வச்சுருக்கேன். இது எப்படி நறுக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி காய் வந்து துவர்ப்பு இருக்கும், அதனால் உங்களுக்கு வந்து நம்ம மோரில் நறுக்கி போட போகிறோம். தண்ணியில் கொஞ்சம் மோர் ஊற்றிருக்கேன், அப்போத்தான் காய் வந்து கரைக்காமல் இருக்கும். ரெண்டாவது, அதில் இருக்கக்கூடிய துவர்ப்பை மோர் கொஞ்சம் உறிஞ்சிடும். அதிகமான துவர்ப்பு உடம்பு கெடுதல், கேஸ் ட்ரபிள் வந்துடும். ரெண்டாவது, வயிறு பொறுமல் வந்துடும். பொரியலுக்கு வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வந்து கை வந்து கருத்து போயிடும். பலாக்காய் நறுக்கும்போது கை கருத்து போயிடும். அதில் எண்ணெய் தடவிக்க போகிறோம். எண்ணெய் தடவாமல் நறுக்குனீங்கன்னா உங்களுக்கு கை வந்து கருத்து போய் ஒரு 2 நாளைக்கு இப்படி கருத்து போயிருக்கும். எப்படி நறுக்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. ஸ்லைஸ் போட்டுக்கிட்டு தோலை வந்து இந்த மாதிரி கனமாக சீவிடணும். இந்த மாதிரி சீவிட்டேன். இது இந்த நடுவில் தண்டு பகுதி இருக்கு இல்லையா, அந்த தண்டு பகுதியை தனியாக எடுத்துட்டேன். இதை நல்லா நைஸாக நறுக்கிடணும். இந்த மாதிரி நைஸாக நறுக்கிடணும். அப்புறம் இதை வந்து இப்படி ஸ்லைஸ் போட்டிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி மோர் தண்ணியில் எடுத்து போட்டுறணும். அப்போ தான் காய் வந்து வெள்ளையாக இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு காய் வந்து சிகப்பாக போயிடும், நல்லா கருத்து போயிடும். கத்திரிக்காய் மாதிரி நல்லா கருத்து போயிடும். இந்த மாதிரி நான் நறுக்கி முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இதை வந்து நம்ம உப்பு போட்டு வேக விட போகிறோம். வாழைப்பூவும் பலாக்காயும் வேக விடாமல் செஞ்சிங்கன்னா வயிறு பொறுமல் வந்துடும், கேஸ் ட்ரபிள் வந்துடும். அதனால் ரெண்டும் வேக விட்டு தான் செய்யணும். இது நல்லா வேகாட்டி வயிற்று வலி வந்துடும். நல்லா வேக விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2 சவுண்டுக்கு வேக விட போகிறேன். இப்போ 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவோம். கடுகு, உளுந்தம்பருப்பு. வாசத்துக்காக ஒரு வரமிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். காயை வந்து அவிச்சு வச்சுருக்கோம். எவ்வளோ நல்லா வெந்துருச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். பலாக்காய் வந்து செரிமானம் ஆக லேட் ஆகும், அதனால நல்லா வேக வைக்கிறோம். சரியாக வேகலைன்னா செரிமானம் ஆகாமல் கொஞ்சம் வயிற்றை வடிக்க ஆரம்பிக்கும். அதனால பலாக்காயை வந்து நல்லா வேக வைக்கும். காயில் நான் போட்ட உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சம் வெங்காயத்தில் உப்பு போட்டுக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.